ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா 12, 13 வருஷத்துக்கு அப்புறம் துலா ராசிக்காரர்கள் நல்லா இருக்க போறீங்க. பதவியில் மாற்றம், ஏற்றம் கிடைத்தே தீரும். துலா ராசிக்காரங்க ஏப்ரல் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் வேற வேலைய தேடி போயே ஆவீங்க. அந்த வேலை உங்களுக்கு பன்மடங்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய வேலையாக மலர காத்திருக்கிறது. புதிய வருமானம், புதிய வாய்ப்புகள், புதிய உலகம், புதிய மக்கள், புதிய நேசம்னு எல்லாம் நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆக போகுது. 19ஆம் தேதிக்கு அப்புறம் சொல்ல வேணாம். அந்த அளவுக்கு அப்படியே ஹீரோயினுக்கெல்லாம் டஃப் குடுக்குற அளவுக்கு துலா ராசிக்காரர்கள் அழகில் திளைக்க போறீர்கள். ஒரே ஒரு விஷயம் கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளத்துல மாட்டிப்பீங்க. யூரினல் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரும். அதே மாரி பல்லு, கண்ணு இது 2 மட்டும் பார்த்துக்கணும். இந்த 4 விஷயம் மட்டும் துலா ராசிக்காரர்கள் பார்த்துக்கிட்டா போதும். மத்தபடி ஏறுமுகத்தை நோக்கிய பயணமாக இந்த ஏப்ரல் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது யாருக்கு? துலா ராசிக்காரர்களுக்கு. நிறைய துலா ராசிக்காரர்கள் இந்த தடவை படகு பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. போட்டு பார்த்தீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க. போட்டு பார்க்கறது, இல்ல போட்டுன்ற பேரை கேட்கறது, போய் போட்ல உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறது, ஃபோனை திறந்தாலே கப்பல் கட்டுறத பார்க்கறது, கப்பல் பார்க்கறது, இதெல்லாம் இந்த தடவை இருக்கும்போது பிரம்மாண்டத்தை நோக்கி உங்களுக்கான பயணங்களுக்கு ஆயத்தமாகுங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பாக மகாலட்சுமியே தான் கடல். நானே உங்க கூட இருக்கேன். பணத்திற்கான பிரச்சனையிலிருந்து நீ வெளில வர போறேன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் துளாராசிக்காரர்களுக்கு இந்த படகு பார்த்தல் என்பது நிகழப் போகிறது. சூப்பரா இருக்கு. ஏறுமுகம் தரக்கூடிய ஏப்ரல் மாதமாக துளாராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது. காம்படிஷன் கொடுக்க போறீங்க. டஃப்னா டஃப், அப்படி ஒரு டஃப் கொடுப்பீங்க. பயங்கரமான ஹார்ட் ஒர்க். விருச்சிகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை நிறையா உங்களை ப்ரூவ் பண்ணணுமே அப்படின்றதுக்காக கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கும். திட்டமிடல் பக்காவா இருக்க போகுது. திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்க போகிறது. நிறைய வண்டி வாகன மாற்றம் நிகழ போகிறது. 17, 18 வருஷத்துக்கு அப்புறம் விருச்சிகராசிக்காரங்க மே மாசத்துல நல்லா இருக்க போறீங்க. நம்மளுக்கு கீழே வேலை பார்ப்பாங்களா, அவங்க நம்மள படாத பாடு டார்ச்சர் பண்ணுவாங்க. விருச்சிகராசிக்காரங்க பிஸியானாதான் வீடு நல்லா இருக்கும். ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. வீட்டுல மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. விருச்சிகராசிக்காரங்க எந்த என்ன பார்ப்பீங்க? பார்க்கிங் மட்டும் இல்ல, வாங்குற மாதிரி என்னெல்லாம் ஒரு விருச்சிகராசிக்காரர்கள் இந்த தடவை ஃபிஷ் பார்ப்பீங்க. மீன் பார்க்கறது, மீன் தொட்டி வாங்குறது, மீன் தொட்டியை வாங்கி வைக்கலாமா வீட்டுன்னு யோசிக்கிறது, அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. வலையில மாட்டிப்பீங்க. தயவு செஞ்சு மீன் வாங்குறது, மீன் தொட்டி வாங்குறதுலாம் பண்ணீங்கன்னா கடன்ல மாட்டிக்குவீங்க. ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய, மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது என்ற சொல்லக்கூடிய சமிக்கைகளாக இனிதே மலர காத்திருக்கிறது. இருக்கிற இந்த 12 ராசியில ஆல்மோஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய ராசியில முதன்மையான ராசி எனக்கு தெரிஞ்சு தனுசு தான். ஒரு மாசத்துக்கு. ஏப்ரல் மாதம் ஃபுல்லாக கொண்டாட்ட மாதம் தான் இந்த தடவை எனக்கு தெரிஞ்ச தனுசு ராசிக்காரர்களுக்கு. கொஞ்சம் பண ரீதியான செலவுகள் எட்டி பார்க்கும். நிறைய பேருக்கு வேலை அப்படின்ற இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆரோக்கியத்திலும், அண்டை அயலாரோட பேசுகிற வார்த்தையிலும், மாமனார் மாமியாருடைய வீட்டு பிரச்சனையிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். தனுசு ராசிக்காரங்க இந்த தடவை என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, நிறைய கோவில் மணி பார்ப்பீங்க. மணி பார்க்கறது, மணி சத்தம் கேட்கறது, பெல் சிம்பிள் பார்க்கறது, இல்லை நீங்களே திடீர்னு இந்த வீட்டில் இந்த வாஸ்து பெல் எல்லாம் வாங்கி வைக்கிறது, கோயிலுக்கு போனால் எங்கேயாவது மணி அடிக்கிறது, மணியோடு இந்த தடவை கனெக்ட் ஆகுது. அந்த சத்தங்களோடு இந்த தடவை கனெக்ட் ஆகுது. அதை தாண்டியும் நிறைய கிளி பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, தனுசு ராசிக்காரங்க நிறைய கிளி பார்க்கறது, இல்லை மணி சத்தம் மணியோடு கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம், இல்லை நீங்கள் போய் இருக்கிற வீட்டில் எங்கேயாவது மணி தொங்குறது, பெரிய மணியோட கனெக்ட் ஆகுது, இதெல்லாம் இருக்குது. இந்த பேரோட கனெக்ட் ஆவீங்க இந்த தடவை. இதெல்லாம் இந்த தடவை தனுசு ராசிக்காரர்களுக்கு நிகழ காத்திருக்கிறது. இந்த ஏப்ரல் மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு எக்கச்சக்கமான நன்மைகளை குவியக்கூடிய மாதமாகத்தான் இனிதே மலர போகிறது. நிறைய பேர் இந்த மாதம் ஏப்ரல் மாதம் டைம் இல்லாம தொழில் முனைவோராக போறீங்க. எழுதி வச்சுக்கோங்க. வேலையாட்கள் போட்டு வேலை வாங்குற அளவுக்கு இந்த உங்களுடைய பொருளாதாரம் உயர போகுதுன்னா பார்த்துக்கோங்களேன். சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. ஆனா அதான் நடக்க போகுது. மகர ராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்து நிறைய மர்மங்கள்ல இருந்து வெளியில வருவீங்க. உங்களுக்கான ஒரு மதிப்பு மரியாதை உயரும். மகர ராசிக்காரர்களுக்கு பெண்கள் மூலமாக லாபம் கிடைக்க போகுது. எக்ஸ்ட்ரா இன்கம் வருவதற்கு என்ன பண்ணணும் என்று செய்வீர்கள். நிறைய யூடியூப் ஆரம்பிக்கிறது, நிறைய ஃபேஸ்புக் ஆரம்பிக்கிறது, நிறைய இன்ஸ்டால ரீல் போடுறது, இதெல்லாம் இந்த மகர ராசிக்காரங்க அல்டிமேட்டா அசால்ட்டா பண்ண போறீங்க. இது வரைக்கும் பயந்து தயங்கி உட்கார்ந்துருந்த மகர ராசிக்காரர்கள் இனிமேல் விஸ்வரூப வெற்றி காத்து கொண்டிருக்கிறது. மகர ராசிக்காரங்க கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். மகர ராசிக்காரங்க இந்த என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, நிறைய சிறுத்தை பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா சொல்லுங்க எனக்கு. நிறைய சிறுத்தை பார்க்கறது, நிறைய சிறுத்தை சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் மேற்கொள்ளுதெல்லாம் அந்த மகராசிக்காரர்கள் கண்ணில் படும். ரொம்ப ஸ்பீட் எடுக்க போறீங்க, ஜெட் வேகத்துல பறக்க போறீங்கன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் சிறுத்தை பார்த்தல் என்பது இருக்க போகிறது. இதுவரைக்கும் இருந்த கஷ்டத்துல இருந்து வெளில வர போறீங்க. டிராவல் அதிகரிக்கும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு. அதே சமயம் இதுவரைக்கும் வராத வருமானம் வரும். கும்பராசிக்காரர்களுடைய ஸ்பௌஸுக்கு உங்க மூலமா லாபம் கிடைக்கும். கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை கொஞ்சம் பாதச்சனையா இருக்கிறதுனால ஓரளவுக்கு கால் சம்பந்தப்பட்ட இடத்துல கவனமா இருங்க. வேலை போறதுக்கூடிய அமைப்பெல்லாம் வரும். வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போலாமான்ற அளவுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கும். பல்லு,
ஸ்கின்னு, எலும்பு சம்மந்தப்பட்ட இடத்துல கவனமா இருக்கணும். கும்பராசிக்காரங்க இதுல என்ன பண்ணணும், நெறைய சங்கு பார்ப்பீங்க. சங்கு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட சொல்லுங்க. நெறைய சங்கு பார்க்கறது, சங்கு மேயறத பார்க்கறது, சங்கோட இமேஜ பார்க்கறது, வீட்ல சங்கு வாங்கி வைக்கலான்ற மாரி தோன்றது, சங்குக்கு பூஜை பண்றது, ஏதோ ஒண்ணு. இல்ல போய் சங்கு எப்படி உருவாகுதுன்னு பார்க்கறது, இல்ல யாராவது ஒரு ஏஐல அப்படி பரந்தாமன் சங்கு ஊதுற மாரி பார்க்குற மாரி சங்கு பார்க்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த தடவ உண்டு. ஸோ வருமானம் வரக்கூடிய இடத்தில் கொஞ்சம் ஸ்டேபிளா தான் இருக்க போகுது. கவலைப்பட வேணாம்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாக சங்கு பார்த்தல் என்பது உங்களுக்கு வரும். 11, 11ன்ற எண் உங்க கண்ணில் பட்டே இருக்கும். அதே மாரி 5, 5ன்ற எண்ணும் இந்த தடவ உங்க கண்ணில் நெறைய படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சூப்பரா இருக்கு கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் 2026வது வருடம். மன ரீதியான சில சில அ நல்லவையோ, கெட்டவையோ எட்டி பார்க்கும். பட் காசு விஷயத்திலயும், பண விஷயத்திலயும் எந்த குறையும் இல்ல. அதெல்லாம் நல்லா தான் இருக்க போகுது. நெறைய மீனராசிக்காரர்களுக்கு 7:30ல தான் புரமோஷன் கிடைச்சுச்சு. ஸோ மீனராசிக்காரர்கள் இந்த தடவ என்ன பார்ப்பீங்கன்னா, நெறைய வண்டி பார்ப்பீங்க. வண்டியா? என்ன வண்டி? எஸ் குதிரை வண்டி பார்க்கறது, மாட்டு வண்டி பார்க்கறது, நெறைய வண்டிகள் பார்க்கறது, எங்கேயாவது மொபைல் திறந்தா வண்டியோடு இருக்க மாரியான ஒரு இமேஜ் பார்க்கறது. பெரிய பெரிய கார் ஷோரூம்ல போய் பார்க்கறது, இல்ல பெரிய பெரிய கார்கள் பத்தியான ஒரு தகவல்கள் கேட்கறது. ஏன்னா சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3ஆம் வீட்டு அதிபதி போய் தன்னுடைய இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் அதெல்லாம் இருக்க போது. செவ்வாய் இருக்கும்போது நெறைய அந்த கார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வண்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்ப்பீங்க. அதே மாரி சதுரமா இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் பார்ப்பீங்க. அந்த மாரி இடத்துக்குலாம் போயிட்டு வருவீங்க. ஸ்கொயரா இந்த தடவ நெறைய அத பத்தியான விஷயங்கள பத்தி தெரிஞ்சுப்பீங்க. ஸோ புதுசு புதுசா கத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த தடவ உண்டு. மலை ஏறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த தடவ. செவ்வாய் எல்லாம் மலையை குறிக்குன்ற அமைப்புல நெறைய மலை ஏறிட்டு வர்றது, பழனி மலைக்கு போறது, திருவண்ணாமலை போறதுன்னு மலையோடு கனெக்ட் ஆகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. யாருக்கு? மீன ராசிக்காரர்களுக்கு. என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? பழனிமலை முருகன் வழிபாடும், திருச்செந்தூர் முருகன் வழிபாடும் இந்த தடவ முடியும்னா ஒரு தடவ கிரிவலம் போயிட்டு வந்துருங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கிரிவலம் போயிட்டு வந்தீங்கன்னா, இன்னும் சூப்பரா இருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு. ஸோ இந்த 3 தெய்வங்களுடைய வழிபாடு இந்த தடவ உங்களுக்கான 3 விதமான காரணியை இயக்குவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொண்டு வந்து தீர்க்கும். ஓகே. மீனராசிக்காரர்கள் இந்த தடவ அதிகமாக 5, 5, 5ன்ற எண்ணையும், ரொம்ப ரொம்ப ரேரா 8, 8, 8ன்ற எண்ணையும் பார்ப்பீங்க. உங்களுடைய ரூபா நோட்லயோ, இல்ல உங்களுடைய பர்ஸ்ல இதுலயோ பார்க்கக்கூடிய அமைப்புலயோ, இல்லாட்டி முன்னுக்கு போகக்கூடிய வண்டியிலயோ 8, 8, 8ன்ற எண் சில பேருக்கு சீட்டோ ஏதோ ஒண்ணு. இந்த 8, 8ஓட கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆச்சுன்னா சொல்லுங்க. ஸோ இன்ஃபினிட்டிவா நெறைய விஷயங்கள் உங்கள தேடி வரப்போகுதுன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த எண் பார்த்தல் என்பது இருக்கு. ஸோ மீனராசிக்காரர்களுக்கு முதல் 15 நாட்கள் கொஞ்சம் அமைதியாகவும், அடுத்த 15 நாட்கள் வேலையில் மிகச்சரியான யோகம் வருவதற்கான வாய்ப்பும் இனிதே மலர காத்திருக்கிறது.